पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் நமது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 569வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். ரொம்ப சின்ன திருநாமம் கிருதி என்பது. பொதுவாக கிருத்தின்னா ஒரு பெரிய அச்சீவ் பண்ணினவன் அவனை கிருத்தின்னு சொல்வார்கள். மேன்மக்களை கிருதி என்று சொல்வார்கள். இதெல்லாம் திருவேங்கடமுடையான் கிருதி என்பதில் சந்தேகம் என்ன? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் நாரதர் அப்படின்னு பார்த்தா வேறொரு அர்த்தம் அழகாக தோன்றும். ஒருவர் நமக்கு உபகாரம் செஞ்சால் அந்த உபகாரத்தை நம்ம எப்பொழுதும் நெஞ்சில் வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டால் அந்த கிருதத்தை அவன் செய்ததை நாம் எப்பொழுதும் நெஞ்சில் வச்சுருக்கோம். அந்த கிருதத்தோடு கூடியவனாக நாம் இருப்பதால் கிருதி என்றார். அதாவது செய்தன்றி மறவாதவனுக்கு கிருதி என்று பெயர். வால்மீகி ராமாயணத்தில் சீதாதேவி அனுமாருக்கு தன்னை ஆஞ்சநேயர் பார்த்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக தன் தலையில் உள்ள சூடாமணியை கொடுக்குறான். ராமன்ற கொண்டு போய் காமித்தார். ஆஞ்சநேயர் சொன்னார், வேறொரு அடையாளம் உண்டான்னு கேட்டார். உடனே சீதாதேவி இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை தான் அடையாளமாக சொன்னார். அப்புறம் தான் சூடாமணி வாங்கிக்கப்படுறார். பின்னாடி காக்காசுர விற்த்தாந்தத்தை சீதாதேவி சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தானே. சீதையின் மடியிலே தலை வைத்து எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கும் பொழுது சீதையின் மார்பகத்தை கொதறியது காக்காசுரன். இந்த காக்காசுரனை இந்திரனுடைய மகன்னு சொல்கிறாங்க. இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் தான் காக்காசுரனுடையத்தில் வந்தான் என்று சில ஆச்சாரியர்கள். இல்லை, அது இந்திரனுக்கு இருக்கக்கூடிய பல மனைவிகளை காக்கை வடிவத்து மனைவியுடைய பிள்ளை. ஒரு அரசியல்வாதி 2-3 மனைவி இணைவி துணைவிலாம் வைக்கிறாங்கங்கிறாங்க. இந்த இந்திரன்லாம் அவ்வளோ பெரிய பதிவு சும்மா இருப்பானா? அவனுக்கு ஒவ்வொரு ரகமான மனைவிகள். அதாவது இந்திராணி தேவருக்கேற்ற மனைவி. அவன் காக்கையாக ஒரு மனைவி இருக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சுட்டு, அந்த காக்கையை கூட ஒருத்தர் நேசிப்பாங்களா? இந்திரன் நேசிக்கிறான். மக்களுடைய நேசத்துக்கு அடிப்படையை தேட வேண்டாம். அந்த காக்கைக்கும் அவன் காக்கையான துணைவி இருந்தாலே அவனுக்கு பிறந்த பிள்ளை இந்த காக்காசுரன் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படி சொல்கிறார் அவர்னு கேட்டால்,
அந்த இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன்னு பெயர். அவன்தான் அந்த காக்காசுரன்னு சொன்னால் அதில் பல சிக்கல் வருது. அவனை கொல்ல முடியாது, அமிர்தம் சாப்பிட்டவன். ஆகையினால எம்பெருமான் அவனை கொல்வதற்கு பானம் போட்டார் என்பது சரிப்பட்டு வராது. அதனால தான் ராமாயணத்தில் இப்படி சொல்லலை எக்ஸ்பிளிசிட்டாக, ஏன் நாம் இப்படி புரிந்து கஷ்டப்பட வேண்டும் என்று மற்ற புராணங்கள் சொல்வதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். ஜெயந்தனை போன்ற ஒருவன் அப்படின்னு ஜெயந்தன்னு சொன்னாலும் வைத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் கூட விளக்கம் கொடுக்குறாங்க. அதை விட்டுடுங்கோ. தேவேந்திரனுடைய பிள்ளை அந்த காக்கை. அந்த காக்கை சீதையின் மார்பை கொதறித்து, அப்படின்னா கொதறிட்டா சீதை பாவம் தன் மார்பகத்திலேருந்து ரத்தம் வடிகிறது கூட கண்டுக்காமல் உட்காண்டிருக்கான். ஏன்னா மடியில் தலை வைத்து படுத்தக்கூடிய ராமனுடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு படுத்துட்டுருக்கான். ஒன்றவரை கவனிக்க மறந்துட்டா அந்த ரத்தம் பெருகி உதிரம் ராமனுடைய நெத்தி போட்டில் விழுந்துருச்சு, சூடான ரத்தம். உடனே ராமன் கண் விழித்தார், சீதையின் மார்பை பார்த்தார். யார் பாம்போட விளையாடுறது அப்படின்னு இப்படியும் அங்கேயும் சுற்றி பார்த்தா அந்த காக்கை பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு கிளையில். போக வேண்டியதான் அங்கேருந்து. அதுக்கு ஒரு திமிரு, நம்ம என்ன பண்ண முடியும் வரால. ஏன்னா அவர்கிட்ட ராமன்கிட்ட வில்லு இல்லை, அம்பு இல்லை. சீதையின் மடியில் தலை வச்சு ஓய்வு எடுத்தது படுத்திருந்த நேரம் மந்தாகினி நதி கரையில். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளை அப்படிங்கிற தன் நாட்டில் இருந்தது. அப்போ ராமவீரான் தன் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு புல் படுக்கை, இது புல்லாலான படுக்கையில் உடம்பை வைத்திருக்கிறான். தலைக்கு தலையினை தான் சீதையினுடைய தொடை. அந்த புல்லான படுக்கையிலிருந்து ஒரு புல்லை உருவினான். அதிலே பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜெபித்து காக்கையை நோக்கி எறிஞ்சான். அந்த காக்கைக்கு முதல்ல அசால்ட்டாக இருந்தது. புல் என்ன வரப்போதில்லை, என்ன பண்ணும், புல் கீழே விழுந்து தூக்கிடுச்சா. ஆனால் அந்த புல் கிராவிட்டியெல்லாம் கடந்து காக்கையை நெருங்கித்து புல்லிருந்து கதிர்வீச்சு, வெப்ப கதிர்வீச்சு. சரி, இது ஏதோ அஸ்திரம் போட்டான் அப்படின்னு காக்கை ஓடித்து நேரம் தேவேந்திரன் போய் அப்பா அப்படின்னு சொல்லலான்னு போச்சு. அப்பான்னு தேவேந்திரன் போகிறச்சே பின்னாடி ஏதோ ரேடியேஷன் வருது. வெள்ளப்பனை என்ன விஷயம்னா, ராமன்ட்டேன்னா இந்த பக்கம் வராதுன்னுட்டான். அப்பா ராமனை எதிர்த்து என்னால் ஜெயிக்க முடியாது. அப்படி 3 உலகத்தையும் சுற்றித்து திரிலோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதா. கடைசியில் ராமவீரான் வந்து சரணாதி அடைஞ்ச பொழுது ராமவீரான் பார்த்தான், அந்த காக்கையை சரணாதி கொடுத்து காக்கணும். ஆனால் அந்த காக்கை ஏதாவது நல்லது பண்ணியிருக்கா, சீதையின் மார்பை குடைஞ்சிருக்கு, அப்புறம் இதுக்கு காப்பாற்றணும். அப்படி யோசித்து பார்த்த பகவான் வரலாறுகள்லாம் நினச்சி பார்க்குறான். இந்த காக்கையினுடைய அப்பா யார்? இந்திரன். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் பெரும் போர். அந்த போரில் தேவர்களால் ஜெயிக்க முடியலை. அப்போது பகவான் சொன்னான், ககுத்ஸ்தன் என்பதாக பூலோகத்திலே ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், அவங்களிடம் என் சக்தியை கொடுக்குறேன், நீங்கள் அவனை அழைத்து வந்து உங்கள் சார்பிலே போரிட சொல்லுங்கள். அந்த ககுத்ஸ்தன் வந்தான். தேவர்களுக்கும் அசுரர்களும் போர் நடக்கிறது. அதனால் அடிக்க முடியல அசுரர்களை. ஏன்னா அவனை ஸ்பெஷலாக நாராயணோட அட்வைஸில் அழிச்சு வந்திருக்கோம், நீ இப்படி அசுரை தாக்க முடியாமல் தவிக்கிறேன்னு தேவேந்திரன் கேட்டான். இல்லைப்பா, எனக்கு சரியான சீட்டிங் இல்லைன்னு. நான் உன் மேலே நின்று அசுரா அடிக்கணும். அவனெல்லாம் பயங்கரமான தேர் வச்சுருக்கான், ஜெய்ஜாண்டிக் தேர். ஏன்னா நான் வந்து தரையில் யுத்தம் பண்ண முடியலை, வேறு தேர்லேயும் முடியலை. எனக்கு அவர்கள் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் உள்ள மூர்த்தி இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம். தேவேந்திரன் காரியம் ஆகணுமே. தேவேந்திரன் உனக்கு என்ன வேணும்? அவளை போல் அவள் வசல் நடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் ஒரு காளமாடாக இருக்கேன், என் மேலே ஏறி நின்று சண்டை போடும். அவள் தேவேந்திரன் காளை மாடாக மாற, காளை மாட்டுக்கு மேலே திமில்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த திமிலுக்கு சமஸ்கிருத ககுத் என்று பெயர். அந்த ககுத்தில் காலை வைத்து கொண்டு நின்னான் ராஜா. அதான் வசதியாக இருக்கிறது. அசுரர்களெல்லாம் அடித்து தொலைச்சி ஒழிச்சான். தேவர்கள் மகிழ்ந்தார்கள். தேவேந்திரன் சொன்னான், இப்படி என்னுடைய கக்குத்தில் நின்று சண்டை போட்டதுனால இனிமேல் உனக்கு ககுத்ஸ்தான் என்று பெயர். அந்த சண்டை போட்டு தேவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தான். இப்போ நினச்சி பார்க்குறான் ராமவீரான், அந்த ககுஸ்தனுடைய வம்சத்தில் ராமவீரான் அவதரிச்சிருக்கார். அதனால ராமவீரானுக்கு காகுத்ஸ்தன் என்பதாக பெயர். கஷ்டமான பேரில் உச்சரிக்கிறது. கா கு இத் ஸ்தன், காகுத்ஸ்தன். இது ரொம்ப பேருக்கு வராது.
காகுஸ்தனே ஒருத்தருக்கு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். அந்த பிள்ளையாண்டா நான் ஆஃபீஸில் பார்க்க வந்தான். எங்கள் பேர் ரொம்ப திண்டாடி போயிட்டாங்க. யாரோ கக்குஸ்தன் ஏதோ மாதிரி சரி விடுமா உள்ள இருக்குது. அந்த மாதிரி அந்த ககுஸ்தன் என்பதாக அந்த மன்னனுக்கு பட்ட பெயராயிடுச்சு. ஒன்றுமில்லை, காளை வடிவத்தில் இருந்த தேவேந்திரனுடைய திமிலிலே நின்று போர் புரிந்தவன் அர்த்தம் அது. அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் காகுஸ்தர்கள் என்று அதிலிருந்து பெயராயிடுச்சு. இப்போ ராமவீரன் என்ன பண்ணால் இந்த காக்கைக்கு உதவி செய்யணும். அது என்ன நல்லது பண்ணியிருக்கான்னு பார்த்தான். அது ஒரு நல்லதும் பண்ணலை. நம்மளை மாதிரி பெருமாள் நம்ம காப்பாற்றோம்னா கருணாகரம் ஃபைல் இன்னும் நல்ல காரியம் ஒரு காரியம் இல்லையா. ஒரு நல்ல யாராலும் கஷ்டப்பட்டு ஒரு பைசா கொடுத்தது கிடையாது. எல்லாம் எனக்கே வேணும்னு பொறாப்பட்டு தெரிஞ்ச மனுஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதில் பார்த்து ராமவீரான் தேவேந்திரனுடைய பிள்ளை. தேவேந்திரன் நம்ம முன்னோருக்கு வாகனமாக இருந்தான். அதுவும் அவன் காரியத்தான் இருந்தாலும் நம்ம முன்னோருக்கு வாகனமாக இருந்த ககுஸ்த மகாராஜாவுக்கு வாகனமாக இருந்தான் தேவேந்திரன். ஆகையினால இவனுக்கு நாம் அனுகிரகம் பண்ண வேண்டிய கடமை என்று காகுஸ்தனாக தன்னை உணர்ந்த ராமவீரான் அந்த காக்கைக்கு ஒரு கண்ணை மட்டும் பிடிங்கிட்டு உசுரை கொடுத்தான். ஆகையினால்தான் அந்த கதையை சொல்லும்போது சீதா பிராட்டி சொல்கிறா, வதாரகமபி காகுஸ்தகா கிருபையா பரியபாலய, வதாரகமபிதம் கிருபையா பரியபாலயன். கொல்லப்பட வேண்டிய காக்கையை கூட கருணையை காட்டி காப்பாற்றி விட்டானாம் எம்பெருமான். இதனால் அந்த செயலை நினைத்து கொண்டு, எந்த செயலை? தங்கள் குலமுன்னோருக்கு வாகனமாக தேவேந்திரன் பணிபுரிந்த செயலை. இப்படி ஒரு செயலை நாம் செய்து மறக்காமல் இருப்பதினால், அந்த செயலை தன்னுடன் எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பதினால் கிருதி என்று எம்பெருமானுக்கு பேர். அதனால தான் தெரியும், இப்போ கூட நாம் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் மறந்து ஏதோ ஒரு அழுக்கு நோட்டை உண்டியில் போட்டால் கூட நமக்குன்னு நோட்டை போட்டால் மாதிரி காப்பாற்றுங்க. அதனால் அன்பர்களே, என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ககுஸ்தனாக இருந்து எம்பெருமான் அன்று அந்த காக்கையை காப்பாற்றினானே, அதற்கு பின்னணி அந்த தேவேந்திரன் செய்த தொண்டு என்று கிருத்தினே நமஹா என்று சொல்ல வேண்டும். என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கிருத்தினே நமஹா. இதற்கு பின்னணி ஸ்லோகத்தை கேளுங்கள். கிருதம் கிருதின்யஸ்ய சதா ஸ்திதோசு கிருதீதி நாம்னா பிரதிதோ விபாதி வதார்கமப்யஷககுஸ்தவம்ஸ்யः வாகஸ்ய காகம் தனயம் ரரக்ஷ. கிருதினே நமஹா. தமிழ். நன்றி செயலை நினைவில் என்றும் உடையான், செயலை உடையான் காகுத்தன் கதை காண்க. எனவே எம்பெருமான் கிருதியாம். கிருதினே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.